வாழ்நாள் முழுவதும் அடிமை தொழில் தான் பண்ணணுமா, அல்லது சொந்த தொழில் அமையாதா, சொந்த தொழில் பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு. ஒருவருடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் உங்களுடைய தொழிலை பற்றி கூறக்கூடியது. ஆனா அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ 10ஆம் அதிபதி நல்ல நிலையில இருந்தால் கூட லக்னாதிபதி நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொந்த தொழில் கூடுமான வரைக்கும் சரியா அமையாது. அப்ப என்ன பண்ணணும், என்ன கிரகம் நல்ல பலமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்திற்கு அவங்களுக்கு 5ஆம் அதிபதி நல்ல பலமா இருக்காரு அப்படின்னா குழந்தையோட பேர்ல தொழிலை தொடங்கலாம். அல்லது 7ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி பெயர்ல அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து தொழில்கள் பண்ணலாம். ஓகேவா? சோ அது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி சூப்பரா இருப்பாங்க. அப்போ 9ஆம் அதிபதியும் இவருக்கு 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு அப்படிங்கக்கூடிய பட்சத்துல தனது தந்தையோட பெயர்ல தொழிலை தொடங்கலாம். அப்போ 4ஆம் அதிபதி நல்ல பலமா இருந்தாருன்னா தாயின் பெயர்ல தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பா பலமா இருக்கும். அந்த கிரகம் என்ன கிரகம் அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்திற்கான பலத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஜாதகமும் பலமான ஜாதகமாக மாறும். உங்கள் ஜாதகம் நல்ல பலமா இருக்கா பலவீனமா இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, நல்வாழ்த்துக்கள்.